Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் 100 Years of Solitude by Gabriel Garcia Marquez. இது பாத்தீங்கன்னா 2 செமஸ்டர்ஸ் பிஜில வந்து ஃபர்ஸ்ட் பிஜிலையும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு இந்த நாவல், செகண்ட் பிஜிலையும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிஜில, ஃபோர்த் செமஸ்டர் செகண்ட் பிஜில ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எலெக்டிவ் 1 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி அண்ட் டிடெக்டிவ் லிட்ரேச்சர்ல ஃபோர்த் யூனிட்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. அதே மாதிரி செமஸ்டர் 4ல கோர் பேப்பர் கிளிம்ஸ் ஆஃப் நோபல் லாரட்ஸ் இந்த பேப்பர்லயும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இது ஒரு பெரிய நாவல், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள நாவல், ரைட்? இது 100 இயர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 ஜெனரேஷன்ஸ் கவர் ஆகிற ஒரு நாவல். ஸோ இந்த 2 பார்ட்ஸை நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம கேரக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க போறோம். செகண்ட் பார்ட்ல தான் சம்மரி, தீம்ஸ், மோட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ let us get into the class, and before that நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேப்ரியலா கார்சியா மார்கஸ் பார்ட் 1 ன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு பார்க்க போற எபிசோட் பார்ட் 1 ஆஃப் 100 Years of Solitude. இதுல நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ஒரு பிளே பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கேரக்டர்ஸ்குள்ள போயிடுறோம். ஓகே, so Gabriel Garcia Marquez. Gabriel Jose de la Concordia Garcia Marquez. இதுதான் வந்து அவரோட full name. He was born on 6th March 1927 and he died on 17th April 2014. He was a Colombian novelist. So கொலம்பியாவை சேர்ந்தவர், short story writer, screen writer and a journalist. So ஒரு versatile personality பார்க்குறோம். ஒரு multi-talented man, short story, screen play writer, journalist, known affectionately as Gabo or Gabito throughout Latin America. So Latin American சொல்லுவாங்க, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் கொலம்பியா. ஸோ அங்கே அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர். ஓகே, ஸோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபோ ஆர் கேபிட்டோ அப்படின்னு செல்லமா ஒரு பேரும் இருக்கு. Okay, his full name is பார்த்துட்டோம். இங்க அவரை ஷார்ட்டா எப்படி சொல்வாங்கன்னா கேப்ரியல் கார்சியா மார்கஸ். Okay. Considered one of the most significant authors of the 20th century, particularly in the Spanish language. So அவர் எழுதியிருக்கிறது ஸ்பானிஷ்ல, ரைட்? அங்க கொலம்பியால அங்க பேசுற லாங்குவேஜ் ஸ்பானிஷ் லாங்குவேஜ். He was awarded 1972 Neustadt International Prize for Literature and the 1982 நொபெல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர். ஸோ 2 நொபெலும் வாங்கியிருக்கிறாரு. நொபெல் அவர் வாங்கின இயர் பாருங்க 1982. 1972லையும் ஒரு இன்டர்நேஷனல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த நேமும் இங்கே கொடுத்துருக்கோம், நியூஸ்டாட் இன்டர்நேஷனல் பிரைஸ் அப்படிங்கிறதும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஆத்தராக அவர் வந்து ஹிஸ் கன்சிடர் டு பி a very important author of the 20th century. ஏன்னா நாம படிக்க போகிற இந்த 100 Years of Solitude அவரோட மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். He has written many novels including 100 Years of Solitude. He is also known for works such as No One Writes to the Colonel, The Autumn of Patriarch and Love in the Time of Cholera. இதெல்லாம் அவரோட other important novels. Okay, 100 Years of Solitude is considered the author's masterpiece and the foremost example of a style of magic realism. So இவரோட ஒர்க்ஸை வந்து மேஜிக் ரியாலிசம் அப்படிங்கிற டைப் ஜான்ராக்குள்ள கொண்டு வருவாங்க. மேஜிக் ரியாலிசம்னா கொஞ்சம் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்னா அதை வந்து, அதாவது கதையோட ஒண்ணுக்கொண்டு அந்த நம்ப முடியாத விஷயங்களையும் சேர்த்து கொடுக்குறப்போ அந்த மேஜிக் ரியாலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் ரியாலிசம் வந்து அது இட் இஸ் அ ஜான்ரா இன் நாவல் ரைட்டிங். Excuse me. About the novel. Let us know about the novel. Introduction. 100 Years of Solitude is a landmark novel by Colombian author Gabriel Garcia Marquez, first published in 1967. So இதோட first publication date பார்த்துக்கோங்க. ஒரு short introduction about the novel னா இதை நீங்க எழுதலாம், right? So it is a landmark novel by Colombian author Gabriel Garcia Marquez. The novel tells the multi-generational story of the Buendia family in the fictional town of Macondo.
ஓகே, இந்த ஸ்டோரி நடக்கிற அந்த செட்டிங் வந்து மெக்காண்டோ அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் ஸ்டோரி ஃபுல்லா நடக்குது. இந்த மெக்காண்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுன். ஓகே, ஒரு ஃபிக்ஷனல் டவுன், ஒரு இமேஜினல் பிளேஸ் தான் அது. இந்த ஸ்டோரியில வரக்கூடிய அந்த ஃபேமிலி பேர் என்னன்னா, இந்த ஒரு ஃபேமிலி தான், 7 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி தான் ஸ்டோரியா இருக்கும். பியோண்டியா பியோண்டியா அப்படிங்கிறது தான் இந்த ஃபேமிலியோட நேம். Okay, they live in the fictional town of Macondo. It is a prime example of magic realism blending fantastical elements with realistic situations. So நான் சொன்னேன் இல்லையா, மேஜிக் ரியலிசம் அப்படிங்கிறது ஒரு ஜான்ரா. இந்த ஜான்ரா எப்படி இருக்கும்னா, ரியலா நிறைய விஷயம் நடக்கும், அதோட கலந்து அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கல் விஷயம், நம்ப முடியாத விஷயங்களை அப்படியே ஒண்ணுக்குன்னா கலந்துருக்கும். ஸோ அதுதான் வி கால் இட் அஸ் மேஜிக் ரியாலிசம். ஸோ பியாண்டியா ஃபேமிலியோட அந்த அந்த லைஃப் ஹிஸ்டரி தான், கிட்டத்தட்ட 7 ஜெனரேஷனோட அந்த லைஃப் தான் நம்ம இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். த ஃபவுண்டிங் ஆஃப் மெக்காண்டோ. மெக்காண்டோன்னு ஒரு ஊர்ல தான் செட்டிங்னு சொன்னேன். அந்த மெக்காண்டோ எப்படி வந்தது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் தான், அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். த ஸ்டோரி பிகின்ஸ் வித் Jose Arcadio Biondia and his wife Ursula Iguaran founding the town of Macondo. இப்போ இந்த ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம கேரக்டர்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ஸோ 2 பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா பாக்குறவங்க நம்ம யாரு அப்படின்னு சொன்னா, ஒசே ஜே வந்து ஓ சவுண்ட் தான் இங்க வரும். ஒசே அர்காடியோ பியோண்டியா அண்ட் ஹிஸ் வைஃப் அர்சுலா இகுவாரன். ஓகே, இந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க தான் இந்த டவுன் ஆஃப் மெக்காண்டோ, மெக்காண்டோன்ற ஊரை வந்து உருவாக்குறதே இவங்கதான். ஆக்சுவலா சொந்த ஊரை விட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக அவங்க கிளம்பி போறாங்க. ஒரு ஆற்றங்கரை ஓரமா படுத்து தூங்கி எந்திரிக்கிறப்போ ஒசே அர்காடியோ பியோண்டியாக்கு அந்த இடத்துல வந்து தன்னோட அந்த வம்சாவளி வரலாறுன்னு நினைச்சு அங்க ஒரு வில்லேஜை உருவாக்குறாங்க. ஸோ அங்கதான் வந்து அவங்க அந்த மற்ற உலகத்துல இருந்தே டிஸ்கனெக்ட் ஆகி அங்க ஒரு ஊரை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. Jose Arcadio is a curious and imaginative man, often lost in his scientific pursuits. Ursula is the practical backbone of the family, managing their affairs and raising their children. Jose பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேட்டிவ் மேன், ஒரு எப்பவுமே ஒரு கற்பனைக்குள்ளேயே இருப்பாரு, நிறைய சயின்டிஃபிக்கா நிறைய என்னென்னவோ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அர்சுலா வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல், குழந்தைங்களை வளர்க்குறது, எல்லா வீட்டு விஷயம் எல்லாம் பார்க்கறது அவரோட ஒய்ஃப் அர்சுலா தான். த புக் ஃபாலோஸ் 7 ஜெனரேஷன் ஆஃப் திஸ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட 7 தலைமுறைகளை தான் இந்த ஸ்டோரி வந்து கவர் பண்ணுது. ஈச் ஜெனரேஷன் ஃபேஸஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஜாய்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அதுக்குரிய பிரச்சனைகளும் சந்தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கலந்து கலந்து வர மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்கும். ஓவர் டைம் Macondo throws into a thriving town, but strange events often occur, like people who never age or die and the appearance of ghosts. ஆனா அந்த ஊர்ல வந்து வித்தியாசமான நிறைய நிகழ்வுகள் பார்க்கலாம். ரொம்ப ஒரிஜினலா அப்படியே உண்மை மாதிரி இருக்கும், ஆனா அது ஃபண்டாஸ்டிக்கலா தான் இருக்கும், நம்ப முடியாதாவும் இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். பீப்புள் வந்து ஏஜ் ஆகாத மாதிரியே இருப்பாங்க, இறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய கோஸ் வருது, அப்படியே திடீர்னு ஒரு சிலர் வானத்துக்கு பறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட Macondoல நடக்குது. Okay, that is why we consider this novel as belonging to the genre of magic realism. So we are going to know about the characters. 100 years of solitude spans 7 generations. Adha na solliten. And in each generation, the men of the Biondia line are named Jose Arcadio or Aureliano, and the women are named Ursula, Amaranta or Remedios. இதுதான் கன்ஃபியூஷன். இது 7 ஜெனரேஷன்ல நம்ம படிச்சா கூட எல்லாருக்கும் பேர் வந்து ஒரே பேர் தான் வச்சிருப்பாங்க. அந்த மூத்த தலைமுறையை சேர்ந்த இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வர்றாருல ஒசே அர்காடியோ, அடுத்ததா ஆரிலியானோ, இந்த நேம் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி விமனோட நேம் பாத்தீங்கன்னா அர்சுலாவா இருக்கும், அமராண்டா, ரெமடியோஸ், இந்த நேம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். டெல்லிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள் ஹூ ஹாவ் த சேம் நேம் கேன் சம்டைம்ஸ் பி டிஃபிகல்ட். ஸோ அதனால ஒரே நேம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஈவன் தென் கொஞ்சம் யோசிச்சு படித்தா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ 7 ஜெனரேஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் ஒசே ஆர்காடியோ பியோண்டியா.
இவர் தான் வந்து இந்த டவுனே கண்டுபிடிக்கிறவர், உருவாக்குறவர் அவர் தான் மக்காண்டோவா. த பேட்ரியார்க் அவர் தான் தலைமகன், அந்த குடும்பத்தோட மூத்த ஆண்மகன். த பேட்ரியார்க் ஆஃப் த பியூண்டியா கிளான், அந்த கிளானே, இந்த வம்சாவளிக்கே. ஓசே ஆர்காடியோ பியாண்டியா இஸ் மக்காண்டோஸ் ஃபவுண்டர். இவர் தான் ஓசே ஆர்காடியோ பியாண்டியா. ஓசே Arcadio Biondia. So he is the patriarch of the family. He is the founder of Mekando. Mekandoங்கிற ஊரையே உருவாக்குறவர் அவர்தான். He is most and its most charismatic citizen. அந்த ஊருக்கான சிட்டிசன்ஸுக்கான ஃபாதரே அவர்தான். ஓகே, he is a man of great strength and curiosity. நல்ல ஒரு பலம் பொருந்தவர், ஒரு ரொம்ப ஆர்வம் அவருக்கு உண்டு. என்ன ஆர்வம்னா அந்த சயின்டிபிக் பர்சியூட்ஸ்ல அவருக்கு ஆர்வம் உண்டு. Impulsively he embarks on mad pursuits of practical knowledge, and it is his solitary and obsessive quest for knowledge that drives him mad at the end of his life. ரொம்பவே அவர் பாத்தீங்கன்னா தனிமையை விரும்புவாரு, ரொம்ப புதுசா ஏதோ கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. சோ கொஞ்சம் மேடா கூட பின்னாடி கடைசியா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஒரு மாதிரி பைத்தியமா ஆயிடுறாரு. ஓசே ஆர்காடியோ பியாண்டியா. நவ் அர்சுலா இக்வாரன், அவர்தான் அங்கதான் வைஃப் ஆஃப் ஒசே ஆர்காடியோ பியாண்டியா. The tenacious matriarch of the Biondia clan. She is the இவர் எப்படி பேட்ரியார்க்கோ இவங்க தான் மேட்ரியார்க், மூத்த எல்லாத்துக்கும் மூத்த தாயவங்க. அர்சுலா lives to be well over 100 years old. இவங்க கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேல வாழ்றாங்க. இந்த ஸ்டோரி அதான் 100 years of solitude தானே. அந்த சாலிட்யூட்னா தனிமை, அந்த ஊரே வந்து தனியா தான் இருக்கும், ரைட். நிறைய பேர் இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இவரோட கேரக்டர் அந்த பேட்ரியார்க் இருக்கார் இல்லையா, அந்த மூத்த எல்லாருக்குமே எல்டஸ்ட் இருக்கார் இல்லையா, ஒசே ஆர்காடியோ பியாண்டியா, அவரோட கேரக்டர் நிறைய அந்த வம்சாவளியில நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய அந்த சாலிட்ரி மேட் பர்சியூட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அர்சுலா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே good matriarch of the Biondia clan. Ursula lives to be well over 100 years old. 100 years மேல அவங்க வாழ்றாங்க. She is the wife of Jose Arcadio Biondia and the mother of Jose Arcadio, Colonel Orleano Biondia and Amaranta. ஸோ இவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க. ஒசே ஆர்காடியோ பியாண்டியாக்கும் அர்சுலா இக்வாரனுக்கும் 3 குழந்தைங்க இருக்காங்க. The first child is ஒசே ஆர்காடியோ, second child is Colonel Orleano Biondia, the third child is Amaranta. Okay, so இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒசே ஆர்காடியோ பியாண்டியா, அர்சுலா இக்வாரன் பத்தி. இப்போ செகண்ட் ஜெனரேஷன் அவங்களோட குழந்தைங்க வந்துடுறாங்க. ஒசே ஆர்காடியோ, கர்னல் ஆர்லியானோ பியாண்டியா, அமராண்டா. அடுத்து அவங்களோட அஃபேர்ஸ் எல்லாமே செகண்ட், அவங்களோட மேரேஜஸ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன்ல வரப்போகுது. Jose Arcadio. So let us know about Jose Arcadio, the first son of Ursula Iguaran and Jose Arcadio Biondia, from whom he is what to glance that. He is the first son of Ursula Iguaran and Jose Arcadio Biondia, from whom he inherits his amazing strength and his impulsive drive. அவங்க அப்பா மாதிரியே ஒசே ஆர்காடியோ செகண்ட் ஜெனரேஷன்ல ஒசே ஆர்காடியோக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு இம்பல்சிவா திடீர்னு என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது, அந்த மாதிரி செய்வான். இஸ் அ பிரதர் டு கர்னல் ஆர்லியானோ பியோண்டியா அண்ட் அமராண்டோ. இவர் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு, அதனால அவருக்கு பின்னாடி ஒரு தம்பி, அவர் பின்னாடி கர்னல் ஆகுறாரு, ஆர்லியானோ பியோண்டியா அண்ட் அமராண்டா. அந்த கடைசி பொண்ணு அவங்களுக்கு. Colonel Orleano Biondia, the second son of Jose Arcadio Biondia and Ursula Iguaran. Okay, இவங்க தான் வந்து Colonel Orleano Biondia செகண்ட் சன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபாதர் அண்ட் மதர்க்கான செகண்ட் சன் தான் இவரு. Orleano grows up solitary and enigmatic with a strange capacity for extra sensory perception. இவருக்கும் நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப போல்டா வளர்றாரு, தனிமையில வளர்றாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவரால் பர்சீவ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். Outraged by the corruption of the conservative government,
he joins the liberal rebellion and becomes Colonel Orleano Buondia, the rebel commander. So இவர் வளர்றப்பவே என்ன ஆகும் அப்படின்னா மக்காண்டோ கொஞ்சம் அவுட் சைட் வேர்ல்டோட பழக்கம் வச்சுக்கும். ஓகே, இவர் வளரவே அவுட் சைடு வேர்ல்டோடையும் மக்காண்டோவோட டச் வருது. அப்போ ஹி கம்ஸ் டு நோ ஆஃப் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகி ஒரு குரூப்புக்கு லீடர் ஆகி இவர் வந்து என்னவாகிறாரு அப்படின்னு சொன்னா கர்னல் ஆகுறாரு, ஒரு ரிபல் கமாண்டர் ஆகுறாரு, ஒரு குரூப்புக்கு லீடர் ஆகி லிபரல் பார்ட்டியோட லீடர் ஆகுறாரு. ஹி ஹாஸ் 17 சன்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணுவாரு, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து சைல்டு பர்த்ல இறந்துடுவான். அதனால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பொண்ணுங்களோட அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அப்படியே அவருக்கு நிறைய குழந்தைங்க உண்டு. யாருக்கு? கர்னல் ஆர்லியானோ பியோண்டியா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் he goes very upset. ரொம்ப அப்செட் ஆகி நிறைய விமனோட அவருக்கு இல்லெஜிட்டிமேட் அஃபேர்ஸ் இருக்கு. அது மூலமா அவருக்கு நிறைய குழந்தைகள். he has 17 sons, each named Orleano. 17 சன்ஸுக்கும் பேரு ஆர்லியானோ தான். பை 17 டிஃப்ரெண்ட் விமன். ஒவ்வொரு ஆர்லியானோக்கும் அம்மா வேற வேற. ஓகே, 17 விமனோட அவருக்கு 17 சில்ட்ரன் இருக்காங்க. 17 பேரும் சன்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாரோட பேரும் ஆர்லியானோ தான். ஓகே, அமராண்டா. நம்ம முக்கியமான ஆர்லியானோ பத்தி தான் தெரிஞ்சுப்போம். எல்லார பத்தியும் அந்த 17 பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்ல. அடுத்ததா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ரியார்க் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியோட மூத்தவங்க, அவங்களோட டாட்டர் பாத்தீங்கன்னா அமராண்டா, the daughter of Ursula Iguaran and Jose Arcadia Biondia. Amaranta dies an embittered and lonely virgin. இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கதை. நான் அவங்க பிரதர் எல்லாம் அத்தனை மேரேஜஸ் அத்தனை குழந்தைங்க இருக்கு. ஆனா அமராண்டாக்கு குழந்தைங்களே இல்லை. அவங்க ஒரு விர்ஜினா தான் இறந்து போறாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு லவ் ஃபெயிலியர். அதனால அவங்க ரொம்ப எம்பிட்டர்டா வருத்தத்தோடையே அவங்க தன்னோட லைஃப முடிச்சுக்கிறாங்க. She bears deep jealousy and hatred for Rebecca, whom she believes stole Pietro Crespi from her. So Pietro Crespiங்கிறவர் மேல இவங்க காதல் வயப்படுறாங்க. ஆனா அந்த Pietro Crespi is in love with some Rebecca. அந்த ரிபக்கா இவங்க வீட்டுல வளர்ற ஒரு அநாத குழந்தை தான். அவளதான் அந்த பியட்ரோ கிறிஸ்பி காதலிக்கிறார். சோ அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு பின்னாடி பியட்ரோ கிறிஸ்பி அவங்கள தேடி வர்றப்பையும் ஒதுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனிமையிலேயே வாழ்ற ஒரு கேரக்டர் தான் அமராண்டா. ஓகே, சோ ரெமெடியோஸ் மாஸ்கட். இப்போ இந்த 3 சன்ஸை பத்தி 3 சில்ட்ரன் பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓகே, அர்சுலா, அடுத்ததான் அவங்க யாரு இவர் ஆர்காடியோக்கு, ஒசே ஆர்காடியோ பியோண்டியாக்கும் அர்சுலாக்கும் பிறந்த 3 குழந்தைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நவ் லெட் அஸ் கெட் இன்டு த அதர் கேரக்டர்ஸ். அவங்களோட ரிலேட் ஆன கேரக்டர்ஸ், முக்கியமான ரிலேஷன்ஷிப்ல இருக்க கேரக்டர்ஸ். ஹஸ்பண்ட்ஸா இருப்பாங்க, மோஸ்ட்லி பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபா இருப்பாங்க. Remedios Muscate, the child bride of Colonel Orleano Buondia. Remedios Muscate brings joy to the Buondia household for a short while before she dies suddenly, possibly of a miscarriage. So இந்த Remedios Muscate வந்து இவர் தான் வந்து இவங்கதான் கர்னல் ஆர்லியானோ பியோண்டியாவோட லெஜிட்டிமேட் வைஃப். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கு, 9-10 இயர்ஸ்ல எல்லாம் he falls in love with this girl. ஓகே, ஆர்லியானோ வந்து இந்த பொண்ணு வந்து 9 இயர்ஸ்ல இருக்கிறப்பவே பயங்கரமா லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணி பெரிய பொண்ணு ஆனு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியா வாழ்றாரு. ஆனா அது வந்து ஷார்ட் லிவ்டு மேரேஜ் லைஃப். அது ஒரு மிஸ்கேரேஜ், ஒரு குழந்தை உருவானப்ப அவங்க வந்து மிஸ்கேரேஜ் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. ரெமெடியோஸ் மிஸ்கட்டே. சோ இவங்களோட டெத்ல தான் அவர் ரொம்ப எம்பிட்டர்ட் மேன் ஆகுறாரு நம்ம ஆர்லியானோ. ஓகே, அடுத்தது பைலட் டெர்னேரா. As a young girl in the story, she sleeps with many men and eventually becomes the enormous matron of a brothel. இவங்க வந்து ஒரு கேரக்டர் சரியில்லாத ஒரு லேடியா பிலார் டெர்னராவை சொல்றாங்க. இவங்க வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி இருக்காங்க. She reads fortunes that are often correct, although few listen to her. ஆனாலும் இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா ஃபார்ச்சூன் டெல்லர். அவங்க அதாவது ஜோதிடம் பார்ப்பாங்க. அதாவது பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவங்க தான் பிலர் டெர்னேரா. She is the mother of both
Orleana Osei by Orleano and Arcadio by Osei Arcadio, although the later never knows that she is his mother. இதுல என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, ஷீஸ் அ ப்ராஸ்டிடியூட். அந்த ஊர்ல இருக்க நிறைய மென்னோட அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆர்லியானோ பியாண்டியா அவங்க ஃபேமிலியில நிறைய பேர் அவங்க கிட்ட போயிருக்காங்க. ஸோ ஆர்லியானோ பியாண்டியாவுக்கும் இவங்க குழந்தை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தம்பி இருக்கிறார் இல்லையா ஆர்காடியோ, அவங்க மூலமாவும் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ கர்னல் ஆர்லியானோ ஓசே மூலமா இவங்களுக்கு பிறந்த பையன் பேரு ஆர்லியானா ஓசே. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, அவர் பிறந்த எல்லா குழந்தைகளும் ஆர்லியானா, அவர் பேரு தான். அடுத்தது ஆர்காடியோ மூலமா இவங்களுக்கு பிறந்த ஆர்காடியோக்கும் பில்லர் டெர்னராக்கும் பிறந்த குழந்தை பேரு ஒசே ஆர்காடியோ. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஸ்டோரி. நீங்க கொஞ்சம் எழுதி வச்செல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி, ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரைட். Rebecca, appearing at the Biondia household at the tender age of 8, she brings insomnia to Maconda. இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் ரிபெக்கா. ஒரு ஆர்ஃபன் கேர்லா தான் பியாண்டியா ஃபேமிலிக்குள்ள வர்றாங்க. ரொம்ப டெண்டர் ஏஜ், சின்ன வயசுலயே வந்துடுறாங்க. வர்றப்பயே அவங்க ஒரு இன்சோம்னியா மாதிரி தூக்கத்துல நடக்கிற ஒரு வியாதி கொண்டு வர்றாங்க. அதனால நிறைய பேருக்கும் அந்த இது வருது, வியாதி வருது. They raise her as one of their own and she has an intense love-hate relationship with Amaranta. அமராண்டா இருக்காங்க இல்லையா, அமராண்டா வந்து அந்த வீட்டோட பொண்ணு தான் அமராண்டா. ஒசே ஆர்லியானோவோட சிஸ்டர் தான் அமராண்டா. அந்த வீட்டுல வளர்ற பொண்ணு தான் ரெபக்கா. அமராண்டாவை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், பிரியமும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும். ஏன்னா ஒரே ஆளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ரிபக்கா இஸ் த மோர் பியூட்டிஃபுல் அண்ட் கேச்சஸ் த ஐ ஆஃப் பியட்ரோ கிரஸ்பி. பியட்ரோ கிரஸ்பிக்கு ரிபக்காவு தான், அவளோட அழகுதான் தெரியுது, அவளைதான் லவ் பண்றாரு. ஆனா பியட்ரோ கிரஸ்பிய அமராண்டா ரொம்ப சீரியஸா லவ் பண்றாங்க. ஆனாலும் பியட்ரோ கிறிஸ்பி லவ் பண்ணாலும் ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. பட் ரிபக்கா யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பின்னாடி பல காரணங்களுக்காக, ஷி மேரிஸ் ஓசே ஆர்காடியோ. ஓகே, அந்த வீட்டுல அதாவது அமராண்டாவோட பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அர்சுலா டர்ன்ஸ் ஹர் அவுட் ஆஃப் த ஹவுஸ். இந்த கல்யாணத்தினால அர்சுலா கோவம் வந்து இது ரெபக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆஃப்டர் ஓசே ஆர்காடியஸ் டெத் she barricades herself in a house and never sees sunlight again. இவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னா, ஹஸ்பண்ட் இறந்தோன்னு வீட்டுக்குள்ளே தன்னை சிறைப்படுத்திட்டு வெளியவே வரமாட்டாங்க சாகுற வரைக்கும் ரிபக்கா. ஓகே, இப்போ 2 generations நம்ம பார்த்திருக்கோம். Right, we are getting into the third generation. So இதுல பாருங்க 3 கேரக்டர்ஸ் வந்து அவங்க பசங்களா பாக்குறோம். அடுத்ததா அவங்களுக்கு ரிலேட் ஆனவங்க. ரெமெடியஸ் மஸ்கட்டே வந்து ஒரு சின்ன வயசுல இறந்து போற ஒய்ஃப் ஆஃப் ஆர்லியானோவா பாக்குறோம். பில்லர் டெர்னரை ஒரு ப்ராஸ்டிடியூட்டா பாக்குறோம். அவங்க மூலமா 2 குழந்தைங்க பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இவங்க ஃபேமிலி சேர்ந்து 2 குழந்தைங்க. அடுத்தது ரிபக்காவை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ now we enter into the third generation. தேர்ட் ஜெனரேஷன், எல்லா ஜெனரேஷன்லயும் இந்த பேர் இருக்கும். ஆர்லியானா ஓசே திரும்ப வராரு. இது எந்த ஆர்லியானா ஓசே? நிறைய ஆர்லியானா ஓசே இருந்தாலும் நாம படிக்க போறது எந்த ஆர்லியானா ஓசே பத்தினா, த சன் ஆஃப் கர்னல் ஆர்லியானோ பியோண்டியா அண்ட் பில்லர் டெர்னர். ஒரு ப்ராஸ்டிடியூட்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் கர்னல் ஆர்லியானோ பியோண்டியாவுக்கும் பிறக்கிற சன்னை பத்தி தான் நாம படிக்க போறோம். He is the son of Colonel Orleano Biondia and Pilar Ternera. Orleano Jose becomes obsessed with his aunt Amaranta and joins his father's army when she ends the affair. ஓகே, இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து தெரியாது, ஃபேமிலியில யாரு இவங்க யாரோட குழந்தைன்னு தெரியாமலே கூட வளர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னா, he is falling obsessed with his aunt அமராண்டா மேலேயே இவனுக்கு காதல் வருது. அவங்க அப்பாவோட பிறந்த சிஸ்டர்ல அவங்க மேல அவருக்கு ஒரு காதல் இருக்குது. he deserts the army to return to her, however, but she rejects him. ஆரம்பத்துல அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காங்க, பட் லேட்டரா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ணன் பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. he is killed by conservative soldiers. இவன் வந்து ஒரு இதுல வந்து வார்ல இறந்து போயிடுறான் ஆர்லியானோ ஓசே. அடுத்தது ஆர்காடியோ யாருன்னா, இதே பில்லர் டெர்னரா அந்த ப்ராஸ்டிடியூட் லேடிக்கும் சன் ஆஃப் ஒசே ஆர்காடியோ, இவங்க ஆர்லியானோ அந்த எல்டஸ்ட் சன் இருக்கிறார் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸோட எல்டஸ்ட் சன் ஒசே ஆர்காடியோக்கும்
அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கும் பிறக்கிற பையன் தான் ஆர்காடியோ. ஆர்காடியோ seemingly a gentle boy seems school master of the town. இவன் ஒரு சாஃப்டா இருக்கிறான், ஸ்கூல் மாஸ்டர் ஆகுறான் ஊருக்குள்ள. ஓகே, சாண்டா சோஃபியா டி லா பியடாட், the quiet woman. She is the quiet woman. She is the quiet woman, almost invisible in this novel, who marries Arcadio. So இவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஆர்காடியோவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த ஸ்கூல் மாஸ்டர் ஆகுறாருலே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. She is the mother of இவங்களோட குழந்தைங்க ஆர்காடியோக்கும் சாண்டாக்கும் பிறக்கிற குழந்தைங்கன்னா she is the mother to Jose Arcadio, Segundo, Orleano Segundo, and Remedios the Beauty, common law widow of Arcadio. Okay, so இவங்க தான் வந்து இவங்களோட சில்ட்ரன். சாந்தா சோஃபியா டி லா பியடட், ஷீ இஸ் த வைஃப் ஆஃப் ஆர்காடியோ, இவரோட வைஃப். இவங்க ரெண்டு பேருக்குமான குழந்தைகள் யாருன்னா ஒசே ஆர்காடியோ, செகுண்டோ, ஆர்லியானோ செகுண்டோ, ரெமெடியோஸ். அவங்க கூடிய த பியூட்டின்னு போட்டிருக்காங்க. இந்த இதுலயே ரொம்ப ஊர்லயே பயங்கர ரொம்ப அழகான ஒரு பொண்ணு தான் ரெமெடியோஸ். ஓகே, ஷீ இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டீப்லி சாலிட்டரி கிரீச்சர். நம்ம சாண்டா பத்தி தான் பேசுறோம். சாண்டா வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப சாலிட்டரி கிரீச்சர், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சாண்டா சோஃபியா டி லா பியடாட். ஃபார் மோர் தேன் 50 years she had worked for the Biondia household. அவங்க வீட்டுல அவ்வளோ காலம் வேலை பார்த்திருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்காக. One day she simply walks out of the town and leaves Biondias behind, never to be seen again. ஒரு நாள் திடீர்னு 50 வருஷம் கழிச்சு அவங்க கிளம்பி வெளியே போறாங்க அந்த குடும்பத்துக்காக உழைச்சு. ஒரு 60-70 yearsல she is leaving the house. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். ஓகே, சாண்டா சோஃபியா டி லா பியடாட். ஏன்னா ஒரு சாலிட்டரி கேரக்டர், அவங்க யாருக்கும் எந்த விஷயம் சொல்லிக்கிறது இல்லை. அடுத்தது 4th generation. 3 generations நம்ம பார்த்துட்டோம். இப்போ now we are getting into the 4th generation, Remedios the Beauty. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்காடியோக்கும் இவங்க சாந்தா, உங்க ஃபுல் நேம் என்னது, சாந்தா சோஃபியான்னு கூட வச்சுக்கலாம். சாந்தா சோஃபியாக்கும் பிறக்கிற குழந்தை தான் ரெமெடியோஸ் த பியூட்டி, த டாட்டர் ஆஃப் சாந்தா சோஃபியா டி லா பியடாட் அண்ட் ஆர்காடியோ. ரெமெடியோஸ் த பியூட்டி becomes the most beautiful woman in the world. Desire for her drives men to their deaths. இவ ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆண்களுக்கும் இவள் மேல பயங்கரமான காதல். ஓகே, அதனால அவங்க வந்து நிறைய அடிச்சுட்டு சண்டை போட்டு இறப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியாது, தன்னோட அழகுக்காக தான் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு கூட தெரியாது. நாட் காம்ப்ரஹெண்டிங் ஹர் பவர் ஓவர் மென், அவளால அதை புரிஞ்சுக்க கூடிய திறமை கூட இல்ல. தன்னோட அழகு அவ்வளோ பேருக்குள்ள பகை உருவாக்குதுன்னு கூட ரெமெடியோஸ்க்கு தெரியாது. ஷீ ரிமைன்ஸ் இன்னசென்ட் அண்ட் சைல்ட் லைக், அவ குழந்தை மாதிரி இருக்கிறா, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. ஒன் டே ஷி ஃப்ளோட்ஸ் டு ஹெவன் லீவிங் மெக்காண்டோ அண்ட் த நாவல் அப்ரப்ட்லி. திடீர்னு எப்படி அவங்க அம்மா கிளம்பி ஊரை விட்டு போயிடுறாங்களோ அதே மாதிரி ரெமெடியோஸ் வந்து அப்படியே வானத்துல பறந்து போயிடுறாங்களாம். ஷீ இஸ் ஃப்ளோட்ஸ் டு ஹெவன் அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல, மேஜிக் ரியாலிசம் அப்படியே கலந்துருக்கும் ஸ்டோரியோட அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அவ அந்த இன்னசென்ட் கிரீச்சர், அவ ரொம்ப சைல்ட் லைக் இருக்கா. ஷீ இஸ் டேக்கன், ஷீ ஃப்ளோட்ஸ் இன் டு ஹெவன் லீவிங் மக்காண்டோ அண்ட் த நாவல் அப்ரப்ட்லி. அதுக்கப்புறம் அவளை பத்தி ஒண்ணுமே யாருக்கும் தெரியல. ஓகே, ரெமெடியோஸ் த பியூட்டி. அடுத்து ஒசே ஆர்காடியோ செகண்டோ, அவங்களோட பிரதர் தான் ஒசே ஆர்காடியோ செகண்டோ. He is the son of Arcadio and Santa Sofia di la Piedad. May have been switched at birth with his twin brother. இவனும் ஒசே ஆர்காடியோவும் கூட இன்னொரு பையனும் பிறந்திருக்காங்க. 2 பேரும் ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் அந்த குழந்தை பிறக்கிறப்பவே வந்து அவங்க காய் மாறிட்டாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மாறிட்டாங்க, வேற ஒரு இடத்துல வளர்றாங்க. Appalled by witnessing an execution at an early age, Jose Arcadio Segunda becomes thin, bony, solitary, and increasingly scholarly like his great uncle Colonel Orleano Biondia. இப்போ இவன் எப்படி கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பையன் யாரு, ஒசே ஆர்காடியோ செகுண்டோ. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, he has witnessed some execution at an early age. ஒரு சின்ன வயசுலயே ஒரு எக்ஸிக்யூட் பண்றத, ஒருத்தனை கொல்றத, எக்ஸிக்யூட் பண்றது, தலையை வெட்டி கொள்றத பார்த்ததுல இருந்து ரொம்ப பயந்து போய் அவன் எப்படி வளர்றான்னா, ஒரு மாதிரி போனியா, சாலிட்ரியா, தின்னா வளர்ந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு பெரிய ஸ்காலர் அவன்.
like his great uncle Colonel Orlando Buendia. அவர் மாதிரி நல்ல ஸ்காலர் அவராம். A cockfighter and a drifter, he finds purpose in leading the strikers against the banana company. அங்க ஒரு banana company பக்கத்து ஊர்ல ஒண்ணு வரும். அதுல வந்து அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் எப்படி அவங்க அங்கிள் ஒருத்தர் வந்து ஒரு ரிபல் லீடரா இருந்தாரோ அது மாதிரி ஒரு ரிபல் லீடரா பின்னாடி வரான் அந்த பையன். அடுத்தது ஆர்லியானோ செகுண்டோ, இவனும் இந்த பையன், திஸ் பாய் this one, his name is Jose Arcadio. ஏன்னா எல்லாம் சேம் நேம்ன்றதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. Jose Arcadio Segundo and Orleano Segundo ரெண்டு பேரும் குழந்தையா இருக்கிறப்பவே மாறிடுறாங்க. ஓகே, வேற கைக்கு போறாங்க. The son of Arcadio and Santa Sofia de la Piedad. Orleano Segundo may have been switched at birth with his twin brother Jose Arcadio Segundo. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ட்வின் பிரதர்ஸும் கை மாறுறாங்கன்னு சொல்றாங்க. Despite and may have தான் சொல்றாங்க, may have switched at birth ன்னு சொல்றாங்க. Despite an early interest in solitary study, characteristics of his great uncle Colonel Orleano Buendia, Orleano Segundo begins to show all characteristics of the family's Jose Arcadios. He is immense, boisterous, impulsive and hedonistic. ஓகே, இவன் வந்து வேற இடத்துல வளர்ந்தாலும் அவங்க அங்கிள்ஸோட எல்லா குணமும் அவனுக்குள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓசே ஆர்காடியோ ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவனுக்குள்ள இருக்குது. ரொம்ப பெரிய ஆளா, ரொம்ப அப்படியே ஒரு கர்வம் எல்லாமே இருக்கு. டக்கு டக்குன்னு வேலைகள் செய்யறது, ஒரு ப்ரௌடா இருக்கிறது. ஸோ ஆல் திஸ் கேரக்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. அது வந்து ஆர்லியானோ செகுண்டோக்குள்ளேயும் பாக்குறோம். Although he loves the concubine Pedro Coates, he is married to the cold beauty Fernanda del Carpio, with whom he has 3 children, Memi, Jose Arcadio and Amaranta Ursula. ஓகே, இப்போ ஆர்லியானோ செகுண்டோவுக்கு அடுத்து he is married. அவனுக்கு ஒரு அஃபேர் இருந்தா கூட, பீட்ரோ கோட்டஸோட ஒரு அஃபேர் இருந்தா கூட, he is married to the again another beautiful woman, Fernando del Carpio. அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் 3 children இருக்காங்க, மெமே, ஓசே ஆர்காடியோ அண்ட் அமராண்டா உர்சுலா. அடுத்தது ஃபெர்டினாண்ட் டெல் கார்பியோ. ஸோ இவரோட ஒய்ஃப் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். த ஒய்ஃப் ஆஃப் ஆர்லியானோ செகுண்டோ அண்ட் த மதர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைங்க பாருங்க, அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மெமே, ஓசே ஆர்காடியோ, அமராண்டா உர்சுலா. ஸோ ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஆர்லியானோ அண்ட் மதர் டு ஆல் தீஸ் 3 children. She is the wife of Orleano Segundo and the mother of Meme, Jose Arcadio and Amaranta Ursula. Fernando del Carpio was raised by a family of impoverished aristocrats. She is very haughty and very religious. இவங்களை வளர்த்தது வந்து ஒரு மாதிரி ரிலிஜியஸ் பீப்புள், கொஞ்சம் ப்ரௌடா இருப்பாங்க, ஆனாலும் ரிலிஜியஸான ஒரு கேரக்டர் தான் ஃபெர்னாண்டோ டெல் கார்பியோ. இப்ப நம்ம 5th ஜெனரேஷனுக்கு வந்துட்டோம். இவங்களோட குழந்தைங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஓசே ஆர்காடியோ 2, அமராண்டா உர்சுலா, மிமே, இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். The eldest child of Orleano Segundo and Fernanda del Carpio. இவங்களோட ஃபர்ஸ்ட் சைல்டு தான் இப்ப நம்ம பார்க்க போற ஓசே ஆர்காடியோ. Ursula decides that Jose Arcadio is supposed to become the Pope, but he in fact slides into disillusion and solitude. நிறைய காலம் உர்சுலா அந்த மேட்ரியார்க் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒசே ஆர்காடியோ போப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் வந்து அங்க போயிட்டு திரும்ப வந்துடுறான். அங்க அவனால இருக்க முடியல. On his return from his unsuccessful trip to seminary in Italy, இட்டலிக்கு போற அந்த பிராக்டிஸ் இருக்க, பட் he returns back, என்னால முடியலன்னு வந்துடுறான். ஒசே ஆர்காடியோ leads a life of debauchery. ஆனா அவனோட பின்னாடி வந்துட்டு ரொம்ப எவ்வளவு தூரம் ஒழுக்கமா கடைபிடிக்கணும்னு இருந்தாலும் இங்க வந்து அப்படியே ஃபுல்லா அந்த ஒழுக்கத்தையே மறந்து இம்மாரலா வாழ்றான். நிறைய பெண்களோட தொடர்போட இருக்கான். ஓகே, வித் லோக்கல், அதுதான் டிபாஷரி அப்படிங்கிற டேர்ம் மீன் பண்ணுது. வித் லோக்கல் அடலசன்ஸ் ஹூ ஈவென்ச்சுவலி மர்டர் ஹிம் அண்ட் ஸ்டீல் ஹிஸ் மணி. இந்த மாதிரி தப்பான பழக்கம் ஏற்படுறப்போ நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. அதுல அவன் வந்து கொல்லப்படுறான். ஒசே ஆர்காடியோ 2. ஓகே, சோ அவன் போப் ஆகணும்னு நினைச்சவன் அந்த அளவுக்கு கீழே போயிடுறான். அடுத்தது அமராண்டா உர்சுலா. She is the daughter of Orleano Segundo and Fernando del Carpio. ஸோ இவங்களோட டாட்டர், இவங்க ரெண்டு பேரோட டாட்டர். திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அமராண்டா, அர்சுலா, அந்த நேம்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். அமராண்டா அர்சுலா ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அ ட்ரிப் டு யூரோப் வித் பெல்ஜியன் ஹஸ்பண்ட் கேஸ்டன். இவங்க வந்து பெல்ஜியாவுக்கு போய் அங்க வேற ஒரு கணவனை தேடிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள இல்லாம, அந்த ஊருக்குள்ள இல்லாம வெளியில போய் தேடிக்கிறாங்க. அவர் பேரு கேஸ்டன். She wants to revitalize மெக்காண்டோ. மெக்காண்டோவை இன்னும்
இன்னும் சிறப்பாக்கணும்னு சொல்லி வர்றாங்க. அந்த பியோண்டியா ஹவுஸ் ஹோல்ட் தன்னோட ஃபேமிலி நேமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு திரும்ப ஊருக்கு வர்றாங்க. பட் இட் இஸ் டூ லேட். ஆனா அவங்க வர்றப்ப ரொம்பவே லேட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. Both are headed for inevitable ruin. அவங்களுக்கு அழிவு தான் தேடி வருது. She falls in love with her nephew Orleano and gives birth to his child, with whom they also name Orleano, and who proves the last in the Buendia line. இவங்க தான் பின்னாடி இந்த மெக்காண்டோட அழிவுக்கே காரணமாகறாங்க. அது எப்படின்னா அந்த குடும்பத்தோட அழிவு வந்து முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஒரு இது மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஓலைச்சுவடி மாதிரி ஒண்ணுல எழுதி இருக்கும். இவங்க இந்த குடும்பம் வந்து இப்படி அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு கடைசியா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒரு தப்பான உறவுல அதாவது அத்தையவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட இந்த மெக்காண்டோ அழிஞ்சிரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சோ அதை உண்மையாக்க போறாங்க அமராண்டா அர்சுலா தெரியாம. ஏன்னா ஆர்லியானோ வந்து தன்னோட நெஃப்யூன்னு தெரியாமையே கல்யாணம் பண்ணிப்பாங்க. Okay, who proves the last in Buendia line. Born of incest, he has the tail of a pig. Amaranta dies a childbirth. இது நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். ஆர்லியானோ 2 கல்யாணம் பண்ணி தன்னோட குழந்தைக்கு ஆர்லியானோ 3 பேர் வைக்கிறாங்க. அந்த ஆர்லியானோ 3 தான் 7th ஜெனரேஷனா இருக்க போகுது. Gaston, the Belgian husband of Amaranta Ursula. Gaston is loving and cultured but feels isolated in the new desolate Macondo. ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் தான் கேஸ்டன். ஆனா இங்க வந்து ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்றாரு. ஒய்ஃப் தன்னை விட்டு போறத ஃபீல் பண்றாரு. அதனால அவரால் அங்க இருக்க முடியல. அதனால he travels to Belgium to start an airmail company and when ஒரு போஸ்டல் கம்பெனி மாதிரி அவர் ஆரம்பிக்கிறாரு. And when he hears of the relationship between his wife and Orleano, he never returns. பின்னாடி அவருக்கு தெரிய வருது அவரோட ஒய்ஃபுக்கும் ஆர்லியானோக்கும் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து மக்காண்டாக்கு திரும்பவே வரமாட்டாரு கேஸ்டன். அடுத்து மெமே இஸ் த டாட்டர் ஆஃப் பெர்னாண்டோ டெல் கார்பியோ அண்ட் ஆர்லியானோ செகுண்டா. மெமேஸ் ரியல் நேம் இஸ் ரெனாட்டா ரெமிடியாஸ். ஓகே, உங்களோட ஃபுல் நேம் வந்து ரெனாட்டா ரெமிடியஸ். ஆனா பெட் நேம் வந்து மெமே. Okay, she feigns studiousness and docility to please her mother, but she's actually a hedonist like her father. இவ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சும்மா நடிப்பா, நல்ல பொண்ணு மாதிரி, படிக்கிற பொண்ணு மாதிரி அப்படியெல்லாம். பட் ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணாதான் மெமோவை காமிக்கிறாங்க. When her mother discovers her illicit affair with Mauricio Babilonia, அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஒரு illicit affair இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே she posts a god in front of the house. The god ends up shooting Mauricio. ஓகே, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வைக்கிறப்போ அந்த கள்ளக்காதலன் வர்றப்போ என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த அஃபேர் இல்லெஜிட்டிமேட் அஃபேர்ல இருந்த அந்த பையன் வர்றப்போ மொரிஷியோ பாபிலோனியா வர்றப்போ she posts a god in front of the house. The god ends up shooting Mauricio வந்து கொன்னுடுறான். god ஷூட் பண்ணிடுறான். he ends up paralyzed. அந்த ஷூட்டிங்ல வந்து மொரிஷியோக்கு பேரலைஸ் ஆயிடுது. and Meme is imprisoned in a convent where she spends the rest of the year. மெமே வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் கான்வென்ட்ல விட்டுடுறாங்க. the product of her affair with Babylonia is Orleano 2. ஓகே, ஸோ இவளுக்கும் அவளோட இந்த மொரிஷியோ பாபிலோனியா இவங்க 2 பேருக்கும் உள்ள அஃபேர்னால பிறக்கிற குழந்தை தான் ஆர்லியானோ 2. ஓகே, நம்ம இந்த ஆர்லியானோ 2வை தான் அமராண்டோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. மெமே யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அமராண்டோட ரிலேஷன் தான். ஸோ இந்த ஆர்லியானோ மெமேயோட குழந்தை தான் ஆர்லியானோ 2. இவனை தான் திஸ் லேடி இஸ் கோயிங் டு மேரி. அமராண்டா உர்சுலா இஸ் கோயிங் டு மேரி. 6th ஜெனரேஷன். இப்போ ஆர்லியானோ 2. இந்த ஆர்லியானோ 2வை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெமேக்கும் அந்த ஒரு இல்லெஜிட்டிமேட் அஃபேர் மொரிஷியோ பாபிலோனியாக்கும் பிறக்கிற குழந்தை தான் ஆர்லியானோ 2. இவனை வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த பெர்னாண்டோ டெல் கார்பியோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய வெளி உலகுக்கு சொல்லாம வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த இல்லெஜிட்டிமேட் சன் அவன். ஓகே,
of Meme and Mauricio Babylonia. Orleano too is concealed by his scandalized grandmother Fernando del Carpio. இப்போ Fernando del Carpio என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. கல்யாணம் இல்ல, அது ஒரு இல்லெஜிட்டிமேட் அஃபேர் சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து மூடி மறைக்கிறாங்க உலகத்துல இருந்து. அதனாலதான் இந்த மேரேஜே நடக்கும் அமராண்டாக்கும் இவனுக்கும். He grows up a hermit in Biondia household, only gradually acclimating himself to society. அவனை தனிமைப்படுத்தி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் அவன் சொசைட்டியோட மிங்கிள் ஆகுறான். Orleano too becomes a scholar, and it is he who eventually deciphers the prophecies of Melquiades. இந்த பையன் வந்து ஒரு ஸ்காலரா வளர்றான், நல்லா படிக்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவனை படிக்கலாம் வைக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்றான், அவன் தான் அந்த ப்ராஃபஸியை வந்து வாசிச்சு மீனிங் கண்டுபிடிக்கிறதே அவன் தான். வாசிக்கவே அவனும் சேர்ந்து மெக்காண்டோவோட அடைஞ்சிருவான். வித் ஹிஸ் aunt Amaranta Ursula, he fathers the last in Biondia line, the baby Orleano. ஸோ இவன் தான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனோட ஆண்ட், அவங்க அம்மா கூட பிறந்த அமராண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். He fathers the last in Biondia line. Biondia லைன்லயே கடைசி குழந்தைக்கு ஃபாதர் ஆகுறான். பேபி ஆர்லியானோ 3 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை பிறக்கிறப்பவே அமராண்டா இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஷீ டைஸ். இவனுக்கு தெரியாது அமராண்டா வந்து தன்னோட ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட சேர்ந்துதான் அவனுக்கு பிறக்கிற குழந்தை தான் பேபி ஆர்லியானோ. who dies soon after birth. இந்த குழந்தை பிறந்த உடனேயே அமரண்டா இறந்துடுறாங்க. இந்த child is born with a pigstay. என்னன்னா அந்த குடும்பத்திற்கான சாபமே அதுதான். இப்படி ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட இந்த வம்சம் அழிஞ்சிரும்னு சொல்லிதான், அதோட இந்த ஊரும் அழிஞ்சிரும்னு சொல்லி. ஸோ the child is born with a pigtail and is eaten away by ants. ஓகே, ஒரு பிக்டெயிலோட இந்த குழந்தை பிறக்குது. அப்புறம் இந்த குழந்தை அம்மா இறந்துடுறாங்க, தனியா இருக்கு. ஆண்ட் எல்லாம் சாப்பிட்டுதான் அந்த குழந்தைய. ஓகே, so this baby happens to be the seventh generation இந்த குழந்தை மட்டும்தான். The arrival of outsiders. Melquiades. இப்ப இந்த ஊருக்குள்ள வேற யாரும் வந்தாங்கன்னா, ஆமா, மெல்க்வேட்ஸ்னு ஒரு ஜிப்சி வரா. ஓகே, அவங்க அந்த ஜிப்சி கூட்டத்தை சேர்ந்தவன் தான் மெல்க்வேட்ஸ். அவன் தான் வந்து டெக்னாலஜிக்கல் மார்வல்ஸ் டு மெக்காண்டோ. நிறைய ஊருக்கு வெளியே நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து அற்புதங்களை ஊருக்குள்ள கொண்டு வந்து காமிப்பான். டெலஸ்கோப் மாதிரி விஷயம்லாம் கொண்டு வருவான். அண்ட் லீவ்ஸ் பிஹைண்ட் மிஸ்டீரியஸ் பார்ச்மெண்ட்ஸ். அந்த ஓலைச்சுவடி மாதிரி நிறைய விட்டுட்டு போறத வந்தான் மெல்க்வேட்ஸ். இந்த ஊரை பத்திய அந்த குறிப்புகள்லாம் விட்டுட்டு போறான். Pietro Crespi is an Italian music teacher who becomes entangled in a love triangle with Amaranta and Rebecca. Okay, இவனை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அமராண்டா ரெபக்கா ரெண்டு பேரும் லவ் பண்றது பியட்ரோ கிறிஸ்பியன். Okay, so these are the important characters of the novel. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் திரும்ப நீங்க எழுதி வச்சு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சம்மரி பார்க்கலாம். ரைட்? ஓகே, hope you understood. Like and subscribe my channel for more such videos. So next episode la we will deal with the summary. Okay, thank you for watching.